ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் ப்ளே தான் லக்கி பாக்ஸ் அண்டு ஸ்கை பிளாக்கு. எல்லோரும் ஸ்கை பிளாக் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லோரும் என்ன வேணும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கை பிளாக்லேயே மிஸ்ட்ரி பாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நம்ம வீடியோ. என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், உங்களுக்கு ஒன்று காட்டணும். இங்கே ஒரு ஐலாண்டு இருக்குது, நான் இருக்கிறது ஒரு ஐலாண்டு, அங்கே ஒரு ஐலாண்டு இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அது என்னன்னே தெரில. இப்படி மேலே பார்த்தா எங்கேயோ போகுது, எப்படி தான் கண்டுபிடிச்சுனே தெரில. அங்கே ஒன்று இருக்குது, அது என்னன்னே தெரில. இப்போ நம்ம இங்கேருந்து பிளாக்லாம் மெயின் பண்ணி இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு என்னென்னே தெரியாது. ஆனால் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கல இது என்னென்ன. ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மிஸ்ட்ரி, அதான் இது மிஸ்ட்ரியே. கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும், என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம இதெல்லாம் உடச்சி பார்த்தா தான் தெரியும். இப்போ இங்கேருந்து நான் கீழே வந்து சேர்த்தா கூட செத்துருவேன், ஏன்னா இதை நான் ரெடி பண்ணதே கிடையாது. இப்போ வாங்க உடச்சி பார்ப்போம் என்ன வருது. பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று வந்திருக்கு. என்னது இது? லைட்னிங் ரோடா? ஓஹோ, இது நான் ஃபஸ்ட்டாக இப்போ மின்னல் இங்கே அடிக்குமே. எங்கே அடிக்கல, இங்கே அடிக்கணுமே. இப்போ இன்னத்துக்கு இன்னும் அடிக்கணுமே இங்கே. இப்போ இதில் எங்கேருந்து எது வரும்னே தெரியாது நம்மளுக்கு. பார்த்தீங்களா, கோல்டு வருது. அந்த மாதிரி இப்போ நம்ம எது உடச்சா எது வரும்னே தெரியாது. இதான் மிஸ்ட்ரி பாக்ஸு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் கைஸ், கீழே மட்டும் விழுகவே கூடாது. விழுந்தோம் செத்தண்டிமான வருங்க. எல்லாத்தையும் அதான் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு இருக்காது. இதனால் இவ்வளோ ஐட்டம் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கணுமே எங்கேயாவது. கீழே எங்கேயும் தவறி கீழிட்டு என்னங்க வந்துட்டேனா? அப்பா, இதுலேயே இவ்வளோ ஐட்டம் இருக்குது, இதுலேயே பல ஐட்டம் இருக்குது. நான் மிஸ்ட்ரி பாக்ஸு மோடு ஏன் போட்டேன்னா இதுதான் காரணம். இப்போ நம்ம நார்மல் ஸ்கை பிளாக் போட்டால் நம்ம நம்மளுக்கு சில நான் எதிர்பார்த்தது கிடைக்கும், சில எதிர்பார்க்காமையும் கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்தது தான் கிடைக்கும் அதில், ஓகேவா? ஆனால் அது போட்டால் என்ன, நம்ம போய் ஒவ்வொரு ஐட்லையும் நம்ம இது ஸ்டோன் மைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதில் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பாட்டினும் இஷ்டத்துக்கு என்னென்ன வருதோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சிம்பிள் மேட்ரு. கொஞ்சம் வீடை மட்டும் போக எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு பிளாக் கிடைக்கிறது ரேரு. பிளாக்லாம் கிடைச்சாதான் கிடைக்கல. அதனால எனக்கு பயமாக இருக்குது கொஞ்சம். என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பிளாக்லாம் அதை இப்போ 60ப்பா இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே 64 அதான் 1 ஸ்டாக் வந்துருக்கு. இப்போ இதை வச்சு பேஸ்மெண்ட் கட்ட போகிறோம். நம்ம வீடியோவில் முதல் முறையாக பேஸ்மெண்ட் கட்ட போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கே பேஸ்மெண்ட் கட்டிடுவோம், எல்லாம் உடச்சிடுவோம். ஏன்னா உடச்சிட்டு பேஸ்மெண்ட் கட்டணும். மிஸ்ட்ரி பாக்ஸ்னாலே இப்படி தான் இருக்கும். கீழே விழுந்துரு. ஏண்டா எனக்குன்னே வரீங்களாடா? இது மிஸ்ட்ரி பாக்ஸில் கட்டுறது ஈஸி தான். எனக்கு ஏன் இப்படி நான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போட்டேன்னா, ஏன்னா இப்போ நான் அடிக்கிறது நான் உடைக்கிறது எதாவது கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் போயிடுச்சு தான், அவ்வளோதான். இப்போ நானும் போய் எடுக்க முடியாது கீழேலாம், ஏன்னா வேறு கீழே போனால் செத்துடும் நான் வேறு. அதான் பாதுகாப்பாக அப்படியே குட்டி போட்ட பூனை மாரி அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டுருக்கேன். போயிடு போட்டு ஐயோ ஆத்தா இல்லை இதுடா, அடிய போடு. மின்னலே மாசாதான் வெடிக்கிற, நல்லா வெடிக்குதே டொமின்னு. ஏன்னா இடி தாங்கி நான் மேலே வச்சுருக்கேன், அங்கே வெடிக்காமல் எதுக்கு இங்கே வருது? என்னடா டேய், என்னடா இது? கீழே விழுந்தா செத்தேன். ஓ மை காட், முடிஞ்சுது கைஸ். சும்மா என்ன வாஷ். ஐயோ முடியல.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.